டேஸ்டான மஷ்ரூம் பிரிஞ்சால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்களை எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வானலியில் எண்ணெய் காஞ்சதுமே கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை கலந்துக்கிட்டேன். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா முந்திரி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் வானலியில் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வரமிளகாய், புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கிறேன். நல்லா வெந்து தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மஷ்ரூமை கலந்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சுக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மூடி வச்சு நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கிற விழுதை கலந்துக்கிறேன். நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தனியாத்தூள், அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கிற சுவையான மஷ்ரூம் பிரிஞ்சால் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.